வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பரில் என்ன நடக்கும், யார் வெற்றி பெறுவா, இதை பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா WWE வந்து 5 மேட்சஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா விலைமதிப்பச்சது. அது அடுத்த ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா WWE உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கரண்ட் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா லீ மோர்கனுக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு பெக்கி லிஞ்ச் வந்து ஒரு டாமினேட்டான ரெஸ்லர் தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பல முறை சாம்பியன்ஷிப் மேட்சே நடந்திருக்குதுன்னு வைங்களேன். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரென்ஸுங்க. லீ மோர்கனுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ அடிக்கடி இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லீ மோர்கனுக்கும் ரியா ரெஃப்லேக்கும் தான் ஃபியூட் இருக்குது. ரியா ரெஃப்லே கண்டிப்பாக சம்மர் ஸ்லாம் டைமில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறதுனால லியூ மோர்கன் ஒரு வேளை இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ஃபியூடும் பார்த்தீங்கன்னா செமையாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ நடந்து முடிஞ்ச ஆளை கூட பார்த்தீங்கன்னா ஃபின்பேலருடைய கார்லேருந்து லியூ மோர்கன் வர மாதிரிலாம் காட்டினாங்க. இப்படி ஜட்மெண்ட் டேக்கும் லியூ மோர்கனுக்கும் ஒரு தொடர்பு இருக்க மாதிரி காட்டுறதுனால WWE லியூ மோர்கனை பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டில் சேர்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்கவும் செய்யுது. ஸோ ஆனாலும் பெக்கி லிஞ்ச் இப்போ தான் உமன் சாம்பியனாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங் கூட பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பண்ணலை. ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங்லேயே தோற்று போயிடுவாங்களா அப்படிங்கிறதும் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ WWE என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை ஒரு ட்விஸ்டபிள் மேட்சாக தான் வச்சுருக்கிறாங்க. பட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா லீவ் மோர்கன் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும். ஆனால் பெக்கி லிஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சாம்பியனாக இருக்கிறதுனால அவங்க ரீட்டைன் பண்ணதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன் போயிட்டு இருக்குது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீவ் மோர்கன் இந்த மேட்ச்சில் நியூ சாம்பியன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ தான் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரியா ரெஃப்லே வரும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உமன் சாம்பியன்ஷிப் ஃபியூட் நடந்துன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். சரி, நம்ம அடுத்த மேட்ச் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஃபார் த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இது பிரான்சன் ரீட், ஜாக் கேபிள் மற்றும் கரண்ட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான சாமி ஜெயினுக்குள்ளே நடக்குது. சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை ரசல்மேனியாவில் குந்தரை பீட் பண்ணி வின் பண்ணார். சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரா எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா தன்னோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. இந்த ஃபியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் டைமில் உள்ளது. இப்போ நான் சொல்கிற எல்லா மேட்சுமே. பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா பேக்லாஷில் வந்து ஆல்ரெடி மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுனால கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் சாமி ஜெயினுக்கும் ஜாக் கேபிளுக்குமே சொல்லி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பல தடவை நடந்துக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணது தான் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு மேட்ச். சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல சாம்பியனாக இருக்காரு. பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் லெவல் ரெஸ்லர். கிட்டத்தட்ட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு ஒரு தகுதியான ரெஸ்லர் தான். அதே மாதிரி சாமி ஜெயினும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாம்பியன் ஆயிருக்கிறாரு. பட் இருந்தாலும் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இது 4வது முறையாக ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சிருந்த தருணம் ஒரு நல்ல ப்ரூஃபிங்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைட்டில் சேஞ்சிங் டைம். என்னப்பா சொல்கிறேன், இப்போ தானே சாமி ஜெயின் வின் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது டைட்டில் சேஞ்சுக்கான டைம் தான். அது யாருக்கிட்ட போகணும்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக் கேபிள் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் போகணும். இவருடைய ரசல்மேனியா மூமெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா WWE வந்து சாமி ஜெயின் கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஹில்டனாக உருவாகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிரீட் பிரதர்ஸ் கூட சேர்ந்து ஒரு நியூ டீம் ஃபார்ம் பண்ணுவார். கிரீட் பிரதர்ஸும் ஜாக் கேபிளும் சேர்ந்து நியூ டீம் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. மேபி இந்த கிரீட் பிரதர்ஸுடைய ஹெல்ப் மூலியமாகவோ அல்லது அவர் டீமில் இருக்கிற ஓட்டிஸு, அகிலா தோசவா இவங்களுடைய ஹெல்ப் மூலியமாகவோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பிராண்ட் நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வின் பண்ணதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஜாக் கேபிளுக்கு. நான் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜாக் கேபிள் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு டைட்டில் சேஞ்சிங் டைம். கண்டிப்பாக இப்போதைக்கு சாமி ஜெயினால் ஒரு நல்ல சாம்பியன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாலும் ஜாக் கேபிள் கண்டிப்பாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது அடுத்தடுத்த ஃபியூடை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டு போகலாம். என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டிங் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் பிரான்சன் ரீடு பக்கமும் இருக்கிறேன். பட் ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஜாக் கேபிள் நியூ சாம்பியனாக நல்லா இருக்கும்னு மாதிரி சொல்கிறேன். ப்ரெடிக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் பக்கம் தான் சாதகமாக இருக்குது. இந்த மேட்ச்சில் நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக ஜாக் கேபிள் ஆவார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய பர்சன்டேஜை ஓட்டு மூலியமாக நீங்கள் தெரிவிக்கலாம். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இருக்குல்ல, கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் வந்து சாமி ஜெயினுக்கா, ஜாக் கேபிளுக்கா, இல்லாட்டா நம்ம பிரான்சன் ரீடுக்கா அப்படிங்கிறத. அடுத்த மேட்ச் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா
இது கிங் ஆஃப் தி ரிங்குடைய மேட்ச்சு. இப்போதைக்கு கிங் ஆஃப் தி ரிங்கில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று குந்தர், ராண்டி ஆர்டன், அதே மாதிரி டாமாட்டாங்க. இப்போதைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா குந்தருக்கும் ராண்டி ஆர்டனுக்கு தான் கிங் ஆஃப் தி ரிங் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நடக்க போகுது. இதில் குந்தர் தான் பார்த்தீங்கன்னா கிங் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா செய்திகள் சமீபத்தில் அரசியல் பரசலாம் இல்லை, ரொம்பவே க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு இருக்குது. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ டாமாட்டாங்கவும் இருக்கிறாரு. மேபி டாமாட்டாங்க கூட வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை வெற்றி பெற வைக்க போகிறாங்களா, டாமாட்டாங்களை வெற்றி பெற வைக்கலாம்னு தெரியல. ஆனால் ராண்டி ஆர்டனுக்கும் குந்தருக்கும் மேட்ச் நடந்ததுன்னா கண்டிப்பாக குந்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவார். வெற்றி பெற்று த கிங் ஆஃப் தி ரிங்கை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவார். குந்தர் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெறாவிட்டால் நம்ம டாமாட்டாங்குக்கு கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் டாமாட்டாங்கா இந்த வாரம் நடக்க ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, ஒருவேளை ராண்டி ஆர்டன் தோத்துட்டா கண்டிப்பாக சொல்கிறேன் ரெயின் ஜெனரல் குந்தர் தான் பார்த்தீங்கன்னா நியூ கிங்காக மாறுவார். ஆல்ரெடி குந்தரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே WWE வந்து ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. இன்டர்கனெக்டல் சாம்பியன்ஷிப் தோற்றதுக்கு அப்புறமா அவ்வளோதான் நினச்சோம். பட் அதனால் பார்த்தீங்கன்னா இவன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பான மெட்டீரியல் தான், நம்ம வேர்ல்டு சாம்பியன் கலவு காட்டணும் அப்படிங்கிற லெவலில் WWE பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் இன்னும் குந்தரை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. அதனால் மேபி பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து கிங் ஆஃப் தி வின் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துலேயே கிங்காக மாறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருடம் கிரீடம் குந்தர் தலையில் தான் போய் நிற்க போதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் தி ரிங் மேட்ச்சு. இந்த குயின் ஆஃப் தி ரிங்கில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சைடு பார்த்தீங்கன்னா லைரா வெகேரியா ஃபைனலுக்கு போயிட்டாங்க. நானும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போய் நிற்பாங்க நம்ம ஹியோஸ்கை அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க தோற்று போயிட்டாங்க. அதே மாதிரி நயா ஜாக்ஸ் இருக்கிறாங்க, பியாங்கா பெலர் இருக்கிறாங்க. இப்போ நயா ஜாக்ஸ் ஒரு டாமினேட்டான ரெஸ்லர். நயா ஜாக்ஸுக்கும் லைரா வெகேராக்கும் ஒரு மேட்ச் நடந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த மேட்ச்சில் பியாங்கா பெலர் நம்ம விட்டுட்டோம். பியாங்கா பெலர் ரொம்ப சாதனை பண்ணிட்டாங்க. கிங் ஆஃப் தி ரிங் மாதிரி குயின் ஆஃப் தி ரிங்கை வின் பண்ண நல்லா தான் இருக்கும். பட் அந்த பியாங்கா பெலரும் ஜாக் ஹேகலும் இப்போதைக்கு டாக்டிங் சாம்பியன்ஸ் இருக்காங்க. டாக்டிங் சாம்பியன்ஸ்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு குயின் ஆஃப் தி ரிங் அந்த கிரீடத்தை கொடுத்தா நல்லா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மான்ஸ்டர் லெவல் ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை குயின் ஆகலாம். இப்போ லைரா வெகேரெல்லாம் இப்போ தான் மெயின் ராஸ்டர் வந்திருக்காங்க. வந்த உடனே இவங்களுக்கு குயின் ஆஃப் தி ரிங்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுத்து தான் வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நயா ஜாக்ஸை பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வைக்கலாம். ஏன்னா நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் பியாங்கா பெலர் கூட மோதுறாங்க. இதில் ஒருவேளை நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று மெயின் ஷோக்கு போயிட்டாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வந்து குயின் ஆஃப் தி ரிங்கை வின் பண்ணலாம். ஒருவேளை இந்த மேட்ச்சில் பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி லைரா வெகேரியா கூட பார்த்தீங்கன்னா ஃபைனலில் மோதுறாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதில் வந்து லைரா வெகேரியா தான் குயின் ஆவாங்க. 2 ப்ரிடிஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைரா வெகேரியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நயா ஜாக்ஸு. யார் தான் வெற்றி பெற அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இன்னும் ஒரு ஃபைனல் பார்த்தீங்கன்னா நடந்து முடியல. அந்த ஃபைனலில் பார்த்து தான் நம்ம ரிசல்ட்டை சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ஆரம்பத்தில் இது பார்த்தீங்கன்னா டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்ச்சு, யூஎஸ் விசஸ் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. பட் ஆனால் லோகன் பால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னதுனால இது ஒரு சிங்கிள் டைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வச்சிருக்காரு. இது ஒரு டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்சாக இருந்தால் டபுள் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஆயிருப்பாரு. பட் ஆனால் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 100% பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ண போறாரு. இருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்விஸ்ட் கொடுப்பானுங்க, ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை தான் நான் எதிர்பார்க்கேன். இந்த மேட்ச்சில் என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது யாரை பற்றி, அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை தான்.